ஹலோ ஹலோ ஹலோ. சொல்லத்தான் நினைக்கிறேன், சொல்லாமல் தவிக்கிறேன். காதல் சுகமானது. வாசற்படி ஓரமாய் வந்து வந்து பார்க்கும் தேடல் சுகமானது. அப்பா 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 சொல்றீங்களா? ஆமா, அவன் பிறந்த அன்னைக்கு அப்பா சொல்லிட்டு தானே இருக்கான். டே கண்ணா, எல்லா பிள்ளைகளோட அம்மா சொன்னாவல்னா நீ அப்பா தான் சொல்லணும்னா அப்பா. அம்மா இவ்வளவு நேரமா அழுதுட்டு கிடந்தான். தியா துணிய மாத்திக்கிட்டு சொன்னானு வா. வாரேன். பாத்தியா, அப்படி சாரியம் கட்டியதுக்கு உங்க அம்மாக்கு 4 மணி நேரம் வேணும். அதுவும் உங்க அம்மாவே கத்துக்கிட்டானா நினைக்கிறேன். நான் உங்க அப்பா கத்து கொடுத்தது. மேய்க்கியது எருமை, இதுல பெருமை வேற. உன் அம்மாக்கு புடவை கட்டத்துக்கு கத்து கொடுத்ததே நான் தான். ஆமா, இவர்தான் தினமும் எனக்கு கட்டி விட்டுட்டு இருக்காரு. ஏண்டி இவ்வளோத்தையும் கெட்டதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் ஆகுமா? 1 மணி நேரமா இழுத்துக்கிட்டு நிக்க. 1 மணி நேரம் நீங்க பாத்தீங்களா? நான் கீழே போன சமயமே நீ கிளம்பியேன்னு சொல்லிட்டு நின்னேன். அது பிறகு நான் குளிச்சு நானும் ரெடி ஆயிட்டேன். நான் கீழே போறதுக்கு முந்தையே நீ குளிச்சாச்சு. என்னமா துணியை மாத்தி முடியல. பார்த்தெல்லாம் ஒரு இடத்துக்கு போனேன்னா எப்படி நேரம் ஆகுதுன்னு பாத்துக்கான். நீங்க போனதுக்கு பிறகு உங்க பையனை குளிப்பாட்டி இருக்கு. ஏண்டி என் மூஞ்ச பார்த்து சொல்லு, என் பிள்ளை நீ குளிப்பாட்டினானு. உங்க சித்தி தான் குளிப்பாட்டினாவ. நான் பாத்துட்டு கிட்ட நின்றுக்கேன்ல. ஏண்டி பாத்துக்கிட்டு நின்னதெல்லாம் ஒரு வேலையா? என்னமோ குழந்தைய குளிப்பாட்டத்துக்கு தெரியல. அதெல்லாம் நான் சென்னு கத்துப்பேன். அவனை குளிப்பாட்டினதுக்கு பிறகு துணியெல்லாம் போட்டு விட்டு அவனை ரெடி பண்ணி. ஆமா, நீ அவனுக்கு தலை சீவி விட்டு கொண்டை கட்டி எவ்வளவு பெரிய வேலை பாத்துருக்கான். அதான் ரெடி ஆயிட்டம்ல. இதே கொஞ்ச நேரத்துக்கு முன்ன அழுதுகிட்டே கிடந்தான். உங்க சத்தம் கேட்ட உடனே அழுகி அமர்த்தி இருக்கான். அதான் நான் அப்பயே உனக்கிட்ட சொல்லிக்கிட்டு தானே இருப்பேன். என் சத்தம் கேட்டதான் என் பிள்ளை அழுகி நிறுத்துவான்னு சொல்லிக்கிட்டே தானே இருப்பேன். அழ நான் சத்தம் கொடுத்துக்கிட்டே இருந்தேன். இப்ப வந்துறியா அப்படின்னு சொல்லிட்டு அப்பயும் கீரைன்னு ஒழிச்சுக்கிட்டு உங்க சத்தம் கேட்ட உடனே அமைதி ஆயிட்டான். பத்தியலா? ஆமா, இப்ப இல்ல, அவன் வளர்ந்ததுக்கு பிறகு அப்படிதான். என் சத்தம் கேட்டதும் என் பிள்ளை அமைதியாயிருவான். எப்படிங்க உங்க அப்பாக்கு சத்தம் கேட்டதான் நீங்க அமைதி ஆவியலை? அதே போலயா? அது வேற அமைதி, இது வேற அமைதி. அதியா, நான் வரதுக்கு முந்தைய அழுதுகிட்டு தான் கிடந்தான். நான் வந்ததுக்கு பிறகுதான் அமைதியானான். இப்பயே அவனுக்கு பசிக்கும், நீ அவனுக்கு ஃபீட் பண்ணு. நான் வெளியே போயிட்டு வந்துடுறேன். வெளியே போறியலாம்? இப்ப எங்க போறியா? இப்ப வந்துடுறேன். வெளியே சொந்தக்காரங்க எல்லாரும் நிக்காவ. இப்ப நீங்க வெளியே போனீங்கன்னா என்கிட்ட தான் வந்து கேப்பாவ, அர்ஜுன் எங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது பிறகு உங்களுக்கு போன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்ப எங்க போவாண்டாம், நேரம் ஆகுதுல்ல. அதனால போன் வந்ததுன்னா ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போனாலும் போயிருவியா? லூசு, வெளியே போறேன்னு சொன்னது ரூமை விட்டு வெளியே போறேன்னு சொன்னேன். எல்லாரும் வந்திருப்பாவ, எல்லாம் சாரா ரோஹித் எல்லாரும் கூட வந்திருப்பாவ. நம்மளதான் தேடிக்கிட்டே இருப்பாவ. 2 பேரையும் காணையில, பிள்ளையும் காணையில அப்படின்னு சொல்லிக்கிட்டு. நான் என்ன போறேன், இல்லன்னா ரூம்க்கே வந்துருவாவ. நேரம் ஆகுது, என்னமோ கிளம்பாண்டாமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு. சரி, வெளியே எங்கேயும் போயிடாதுங்க. முக்கியமா போன் வந்ததா 5 நிமிஷத்துல வந்துறேன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிடாதுங்க. லூசு, இது எவ்வளவு முக்கியமான நாள், வெளியே போவனா? சரிம்மா. அர்ஜுன் என்ன? ஏன் பொண்டாட்டி எதுக்கு கூப்பிட்டுருப்பான்னு எனக்கு தெரியாதா? நானும் உங்க குழந்தை முத்தத்துக்காண்டி கூப்பிடல. அப்போ சரிம்மா, கீழே நம்மளதான் தேடுவாவ. நானாவது முன்ன போறேன். சரின்னு வந்துரு. இவ்வளவு நேரமா நல்லாதானே கிடந்தான். ஓ சரிடா, வரேன் வரேன். ஓ என்னடா வந்துட்டேல, பசிக்குதான். இன்னைக்கு எங்க செல்லக்குட்டிக்கு நாங்க பேர் வைக்க போறோம். அது பிறவைக்கு உன்னை எல்லாரும் பேர் சொல்லிதான் கூப்பிடுவாவ. கவினை வண்டி எல்லாம் வந்துட்டா? ஆமா ரோசு, அண்ணன் 6 பெரிய வண்டிக்கு சொல்லியிருக்கு. ஆனா நிறைய பேரு நேரம் மண்டபத்துக்கே வந்துருவாவ போல. இல்ல, 6 வண்டி சொல்லல, 4 வண்டி தான் சொல்லியிருந்தான். அது பிறவைக்கு இடம் பத்தலையா, அதான் என்னமோ 2 வண்டி கூட சொல்லியிருப்பான். 4 வண்டியே போதுமா இருந்திருக்கும். தேவை இல்லாம மறுபடியும் 2 வண்டிக்கு சொல்லியிருக்கான். அவன் ஆசைப்படியே விடு. அவைய கல்யாணம் தான் யாரும் எதிர்பார்க்காம அவன் போய் தாலியை கட்டினான். என்னமோ சொல்ல போனா கல்யாணத்துக்குள்ள ஒரு போட்டா கூட இல்ல. அவனுக்கு தெரிஞ்சவியா கூட வேலை பாக்கியவியா அப்படின்னு சொல்லிட்டு யாருமே இல்ல அவன் கல்யாணத்துக்கு. அதான் இப்ப எல்லா ஃபங்க்ஷனையும் பெருசா அடிக்கான். ஆமா, நீ எங்க சுத்திக்கிட்டு தெரியா? வந்தவியில எல்லாரையும் இருக்க சொல்லு, மேலேயே சுத்திக்கிட்டு தெரியா? எல்லாரும் இருப்பாவா? ஜெய்சனை பாத்தியலாம்? அது உன் கால தானே சுத்தி வந்துட்டு தெரியும். காணவே இல்ல இன்னைக்கு அவனை. நான் பார்த்து 1/2 மணி நேரம் ஆகுது. 1/2 மணி நேரத்துக்கு முன்னதான் பாத்தியா? அப்ப எங்கோட எங்கயாவது காணோம். நான் கூட இன்னைக்கு முழுக்க நீ பாக்கலன்னு நினைச்சேன். வீட்டுல சொந்தக்காரவியெல்லாம் வந்திருக்காவலாம். ஆளு கூட்டத்துல பயந்து போய் எங்கயாவது ஓடி இருக்கான்னு நினைச்சிட்டேன். 1/2 மணி நேரம் அவனை காணலன்னு சொல்லிட்டு இருக்கேன். உங்களுக்கு விளையாட்டா போச்சா? இல்ல, ஆளு வேலை வந்துகிட்டு இருக்காவலாம். அது பயந்து எங்கயாவது போய் கிடக்கும். நீ வா, வந்ததுக்கு பிறகு தேடலாம். ஜெய்சன் இல்லாம எப்படி?
நீ மண்டபத்துக்கு அதை தூக்கிட்டா வர போற? ஆமா, குழந்தைக்கு பேர் வைக்கச்சுலாம் எல்லாரும் இருப்பாவ. நம்ம சொந்தக்காரவியா, அண்ணி வீட்டுல உள்ளவியா, அண்ணிக்கு சொந்தக்காரன், அண்ணனுக்கு ஆபீஸ்ல உள்ள ஸ்டாஃப், எனக்கு காலேஜ்ல உள்ள பையனுவா, பிள்ளைகளு எவ்வளவு பேர் வருவாவ. எல்லாரும் இருக்கச்சுலாம் குரூப் போட்டோ எடுப்பாவ. எல்லாம் ஃபேமிலி போட்டோ எல்லாம் நம்ம டைசன் மிஸ் ஆக மாட்டானா? அவன் இல்லாம இந்த ஃபங்க்ஷனே நடக்காது. ஐயோ, எங்க போயிட்டானே தெரியல. புதுசா ஆளுகள் எல்லாம் பார்த்தோன்னா பயந்து போய் எங்கேயாவது கிடக்கானோ என்னமோ. ஆமா, எங்கயாவது பிடிச்சு யாராவது கெட்டி போட்டுப்பாவ. புதுசா ஆளுல பார்த்தா அவன் உள்ள விட்டுருவானா? அவனே ஒரு பயந்து சுபாவம். ரோஷன், வாமக்கா கிளம்பிட்டியா? ஆமா பாட்டி. இல்லனா இந்த வீட்ல ரெடி ஆவதுக்கு நீ தான் நேராவும். நீயே இன்னைக்கு சென்னை கிளம்பி இருக்க. நீ அம்ல முறைச்சிட்டே நிக்க. பாட்டி, நான் அழகா இருக்கனா? நல்லா தான் இருக்கேன். ஆமா, என்னது இது கழுத்துல கையில எல்லாம் ஒண்ணும் போடாம சும்மா வெறும் கழுத்தா வந்திருக்கேன்? பாட்டி, இதான் இப்ப ஃபேஷன். குடை, ஏம்ல? என்னடி இது? கவனம், அண்ணே எனக்கே 2-3 நெக்லஸ் எடுத்து தந்திருக்கேன். ஆனா இப்ப எல்லாம் நகை போடாதது தான் ஃபேஷன். நீ நகையை போடு, போடாத போ. அது என்ன செஞ்சு தோல. இது என்னடி துணி? ஏம்ல, நல்லா தானே இருக்கு. உன் மூஞ்ச போல இருக்கு. போய் துணியை மாத்திட்டு வாடி. கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை? நீ கவினு, இது நல்லா தானே இருக்கு. நல்லாவா இருக்கு? அவன் மூஞ்ச போல இருக்கு. இவன் மூஞ்ச விட நம்ம மூஞ்சி நல்லா தான் இருக்கு. இவன் மூஞ்சி பத்தி பேசியா? நல்லா தானே இருக்கு. ஏ ரோசா, இல்ல ஏம்ல? இந்த குட்டிக்கு வேற துணி இல்லையா? வேற துணி போட்டு வர சொல்லுங்க. கொத்துனேன்னு வச்சுக்கா, அடிச்சு பல்லுக்குள்ள எல்லாம் உடைச்சிருவேன். போய் வேற துணி போட்டு வாடி. இதுதான் இருக்கு. இந்த துணி தான் போடுவேன். எனக்கு வேற துணி இல்ல. உனக்கு வேற துணி இல்லையா? உனக்காட்டி துணி இல்ல? ஒரு மாசமே எத்தனை துணி அடிக்க, எத்தனை துணி ஆர்டர் போடிய? இதாம்ல புது துணி. கிரேன், இத போட்டுக்கிட்டு வந்தேன்னு வச்சுக்கா, சத்தியமா சொல்ல கிழிச்சாலும் கிழிச்சிருவேன். ஏற்கனவே அது கிழிச்சு போய் தான் கிடக்கு. போய் துணியை மாத்திட்டு வாடி. ரோசா, பிரியா, இந்த துணிக்கு என்ன குறைச்சல? நல்லா தானே இருக்கு. நல்லா தான் இருக்கு. பயலுக்கு என்ன பிரச்சனை தெரியலையே. இல்ல நல்லா தானே இருக்கு. கிழவி, இந்த துணியா நல்லா இருக்கு. இதுக்கு ஒரு ஷால் வேற. ஒழுங்கு மரியாதையா உங்க பேத்திக்கிட்ட வேற துணியை போட்டுக்கிட்டு வர சொல்லுங்க. எனக்கெல்லாம் வேற துணி இல்ல. இதான் போடுவேன். ஓ, இதான் போடுவியா? அப்ப வா, உன் ரூம்ல இருக்க மொத்த துணியை எடுத்து வெளியில போடு. ஒண்ணு இல்லாத வீலுக்கு கொடுப்போம், இல்லனா மண்ணெண்ண ஊத்தி கொளுத்திடுறீ. நான் போடுறேன். யாம்ல உனக்கு? யார துணி போட்டுக்கிட்டு வான்னு சொன்னேன். இல்லை மக்கா, இந்த துணிக்கு என்னால குறைச்சல? துணி போடியது உடம்ப மறைக்கிறதுக்கு. இவ என்ன ஃபேஷன் ஷோக்கா போறா இப்ப? ஒழுங்கு மரியாதையா வேற துணி போட்டுக்கிட்டு வர சொல்லுங்க. மக்கா, அவன் தான் சொல்லலாம். உனக்கு எவ்வளவு துணி உண்டு? ஏதாவது ஒரு வேற நல்ல துணியா எடுத்து போட்டு வா. பாட்டி, இதுதான் புது துணி. இந்த துணிக்கு நான் கையே தைக்கல தெரியுமா? என்னது? அது பரவாயில்லை. இந்த பையில பார்த்து பையன் தான் கை தச்சிருக்கேன். நான் இதான் போடுவேன். லை, படம் கட்டாம போனியா? ரோஸ், உனக்கு இன்ஸ்டாகிராம்ல நானும் பாத்துக்கிட்டு தானே இருக்கேன். இதை விட மிச்சமா துணியை போட்டு போட்டோ பிடிச்சு போடுவா. அதை விட இது என்ன மோசமாட்டா இருக்கே. இப்போ உள்ள பிள்ளை எல்லாம் இப்படிதான். போ. நீ எப்படி வாரன்னு பாக்கண்டி. இந்த துணியை மாத்தாம நான் உன்னை விட போட்டா இல்ல. உன் வர வர கொஞ்சம் கொழுப்பு கூடி போச்சுல. கேட்கறதுக்கு யாரும் இல்ல. என்ன வேணாலும் செய்யலாம், எப்படி வேணாலும் நடந்துக்கிடலாம். பையன் விட மாட்டான் போலே. என்ன 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 சத்தம் இங்க? என்ன நேரம் ஆகுதுல, போவான். போறதெல்லாம் இருக்கட்டு. இது என்ன துணி? ஒண்ணு சேர்ந்துட்டானுங்களா? நீ எடுத்து கொடுத்தா தானே? நான் எடுத்து கொடுத்ததா? ஆமா, பிள்ளைக்கு பியார் வைக்க அன்னைக்கு போடுறதுக்கு இந்த துணியை தானே எடுத்து கொடுத்த. எடுத்து கொடுத்தான் சரி. தைக்கிறது செல்லமல்ல, தைக்க தெரியாதாட்டி? இப்ப எல்லாம் கல்யாணத்துக்கு கூட இப்படி தானே போடுவாங்க. உனக்கு நான் கல்யாணமா இப்ப? எனக்கு தெரியாது. நான் இததான் போட்டிருப்பேன். துளசி விளையாடாத, வேற துணி போட்டுக்கிட்டு வான்னு சொன்னேன். இத நாமல போடுவேன். அவன் தான் சொல்லாம்ல, வேற துணி போட்டுக்கிட்டு வா. இந்த துணிக்கு என்ன குறைச்சல? இந்த குட்டி எனக்கு இந்த அடி வாங்கிட்டு தான் போவா. என்ன? நான் தச்சிட்டேன். இதுக்கு போடுறதுக்கு தானே தச்சேன். ஒரு நாள் போட்டுக்கிட்டேன். நம்ம குடும்பத்துல உள்ளவங்க எல்லாம் இருப்பாவெல்லாம். சரி கவின, அண்ணனே சரின்னு சொல்லிட்டான். உனக்கு ஆம்பளை இனிமே பல்ல ஒரு நாள் தட்டி கலத்தி அப்படி லேங். என்ன சாரா என்னமா வரலையா? வரல. இப்ப எதுக்குல மூஞ்சி தூக்கி வச்சிருக்க? நீ போனா வரேன். இது பஞ்சாயத்தம். ஏம்ல மறைச்சிட்டே நிக்க? இல்ல போ, ஒரு மாதிரி படம் காட்டாம. நான் தான் சொல்லல, காலேஜ்ல உள்ள பையனோட எல்லாம் கூப்பிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டேன். இந்த வீட்டுல அப்படி துணி போடப்படாது, இப்படி துணி போடப்படாதுன்னு சொல்லிட்டு யாரும் கண்டிஷன் போடல. அதுக்குன்னு சொல்லிட்டு எல்லாம் மீறி போயிட்டு இருக்கா. முடிச்சுக்கிட்டு வா. இந்த துணி இருந்தா தானே இனிமே போடுவேன். உன் வேலையை பாத்துக்கிட்டேன். வேலை தானே இன்னைக்கு வந்து இருக்கட்டி. உனக்கு ஒன்னில் இந்த துணியை கொளுத்துவேன். இல்லன்னா உனக்கு வேற துணி இல்லன்னு தானே சொன்னேன். ரூம்ல கிடைக்க அவ்வளவு துணியை வாரி போட்டு எரிக்காட்டா பாரு. அந்த பையன் என்ன காரணம்னே தெரியல. காலேஜுக்கு துப்பட்டா போடாம போனாலே அறுப்பான். நம்ம சொந்தக்காரவி எல்லாரும் இருக்காவேலாம். உங்களோட கூட தானே நிக்க போறேன். அது பிறகு பையனுக்கு என்ன? கூட அவன் கொஞ்ச நாளா இப்படிதான் தெரியான்னு உனக்கு தெரியாதா? காரணமே இல்லாம திடீர்னு இப்ப எல்லாம் நீ போடிய துணியை பார்த்து இது என்னடி துணின்னு கேட்கான். இதுல நீ இப்படி வந்தியனா? உங்க பேரனுக்கு பைத்தியன்னு அர்த்தம். சம்பந்தமே இல்லாம இந்த பையன் என்னத்துக்கு இந்த குட்டியை போட்டு இப்படி அறுத்துக்கிட்டு கிடக்கான்? அச்சனு, வாங்கம்மா. அண்ணே, அண்ணி எங்க? நேத்துக்கே வந்துட்ட பாத்தியா? அதான் உனக்காண்டி ரூம்ல காத்துக்கிட்டு இருக்கான். என்ன? ரோஹித், என் பிள்ளை பிறந்ததுக்கு பிறவைக்கு முதல் ஃபங்க்ஷன் இது. நான் 2 நாளைக்கு முந்தையே வருவியான்னு எதிர்பார்த்தேன். சரி, முடியலன்னா நேத்துக்காவது வந்திருக்கலாம்ல. ஏன்னா இவர் நேத்துக்கு வீட்டுக்கே வரையல. இல்லன்னா நேத்துக்கே வந்திருப்போம்.
ஆமா அர்ஜுன், ஸ்டேஷன்ல கொஞ்சம் வேலை இருந்துதான் வீட்டுக்கு கூட போக முடியல. எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொல்லிருக்கலாம்ல, நான் வந்து கூட்டிட்டு வந்திருப்பேனே. நேத்துக்கே சொன்னேன் இவளுக்கிட்ட, ஒரு ஃபோன் பண்ணு, அவன் வருவான், வந்து கூட்டிட்டு போவான் அப்படின்னு சொல்லிக்கிட்டேன். சென்னை நீ பிஸியா இருப்ப, எதுக்கு உன்னைய போட்டு அழைச்சிக்கிட்டு இருந்தான்? சரி கவினையாவது அனுப்பியிருப்பேன்ல. சரி உடுப்பா, அதான் வந்துட்டோம்ல. உங்க 4 பேருக்கு மேலேயும் கோவமா தான் இருந்தேன், ஆனா எப்படியோ தப்பிச்சிட்டியா வர நேரம். சரி விடுங்க அர்ஜுன், அடுத்த குழந்தை பிறக்குச்சுல சொன்னாலும் வந்துடலாம். அப்படி இல்லைன்னா என்னமோ ஒரே வருஷத்துல பிள்ளைக்கு பிறந்த நாள் வர போகுது. அப்ப 2 நாளைக்கு முந்தையனா, ஒரு வாரத்துக்கு முந்தைய வந்துடும் போதுமா? சரி இப்ப வந்ததெல்லாம் இருக்கட்டும், சாயந்தரமே போறேன்னு சொல்லிட்டு எல்லாம் நின்றாதுங்க. அதெல்லாம் அம்மா வரச்சுலயே சொல்லிதான் கூட்டிட்டு வந்திருக்காவ. வந்த உடனே போறேன்னு சொல்லிட்டு நிக்காதுங்க. அர்ஜுனுக்கு கோவம் வர 2 நாள் நின்னுகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதனால நாளைக்கு தான் போவோம். யார் ரோஹித், எங்க வீட்டுல நிக்கப்படாதுன்னு சொல்லிட்டு முடிவே பண்ணிட்டியலாம்? கல்யாணத்துக்கு முந்தைய அப்பப்ப இங்கதான் நிப்போன்னு சொன்னியா? இல்ல அர்ஜுன், வேலை. நான் 6 மாசமா வீட்டுக்கு வரதே 12 மணி 11 மணி. எல்லாம் ஓகே தானே? ஸ்டேஷன்ல கொஞ்சம் வேலை, அவ்வளவுதான். சரி. அண்ணே அண்ணி எங்க? மேல இருக்கான், அவன் அழுதுகிட்டே இருந்தானா? ஆமா, இனிமே அவனுக்கு பசி ஆத்திக்கிட்டு வந்தா போதும், இல்லனா அங்க போய் அழுதுகிட்டே இருப்பான். ஆமாமா, இப்ப வந்துருவான், நீங்க போய் உட்காருங்க. சரி கண்ணா. வாங்கம்மா உள்ள வாங்க. எங்க உள்ள இருக்காளோ? ஆமா, பிள்ளை அழுதுகிட்டே இருந்தான். வீடு நிறைய ஆளுவ வேற, பிள்ளை வேற தூக்கிக்கிட்டே இருப்பாவலாம், அதான் அழுதுகிட்டே இருக்கானா இருக்கும். பசிச்சு அழியான் போல. என்ன பேர் வைக்காவளோ? என்ன பேர் வைக்காவன்னு நான் கேட்கலாமா? என்ன பேர் வைக்காவன்னு தெரியல. யார் செலக்ட் பண்ணது? புருஷனை பொண்டாட்டியும் சேர்ந்து தான் யோசிச்சிருப்பாவ, வேற யாருக்கிட்டையும் ஐடியா கேட்டது போல எல்லாம் தெரியல. ஓ, அப்பனா அவிய 2 பேரும் ஏதாவது நல்ல பேரா பார்த்து யோசிச்சிருப்பாவ. என்னமா பவி வரையிலையா? பவியும் காட்டி தம்பியும் வரையிலையோ? இல்ல மேரியவிலே வருவாவ, நேரம் மண்டபத்துக்கு வந்துருவாவ. ஓ சரி சரி. சாரா வீட்டுக்காரர் எல்லாம் நேத்துக்கே வந்துட்டாவளோ? இல்லம்மா, ரோஹித் தம்பிக்கு ஸ்டேஷன்ல ஒரே வேலை போல, வீட்டுக்கு வரதுக்கே நேரம் ஆகும்னு சொல்லிட்டு இருந்தது. இன்னைக்கு காலமா இப்பதான் வந்தாவ கொஞ்சம் முன்ன. இனிமே இன்னைக்கு இங்கே நிப்பாவளா இருக்கும், நாளைக்கு போறது போலதான் பேசிக்கிட்டு இருந்தாவ. ஆமா, 2-3 நாள் நின்னுகிட்டு போட்டேன். பிள்ளைய அந்த தங்க தூக்குவாவளா? ஆமா சின்ன பொண்ணு, அதெல்லாம் எப்ப பார்த்தாலும் தூக்கிட்டே தான் திரிவாவ. தியா வீட்டுக்காரர்கிட்டையும் கோவப்படியது போல பிள்ளைகிட்ட கோவப்படியது இல்லையோ? இல்ல, பிள்ளைகிட்ட எல்லாம் கோவப்படியது இல்ல. இன்னைக்கு அவியதான் பிள்ளைய குளிப்பாட்டினாவ. ஓ, குளிப்பாட்டையெல்லாம் செஞ்சாவளா? ஆமா சேண்டி, நான் குளிப்பாட்டியும் சொன்னதுக்கு பிறகு வரைக்கும் 4 பிள்ளைய பெற்று எனக்கு குளிப்பாட்டத்துக்கு தெரியாதான்னு சொல்லிட்டு வாங்கிட்டாவ. என்னமோ கொஞ்ச நாளையில தியாவும் படிச்சிருவா குளிப்பாட்டத்துக்கெல்லாம், இப்ப புதுசு கண்டியலாம். ஆமா, அவனை தண்ணி மேல பட்டதும் கீறுன்னா கீறுவான், இவ பிடிச்சுக்கிடவ மாட்டா. அவியலோ நானும் குளிப்பாட்டத்துல பாத்துக்கிட்டு நிப்பா. வாங்க சித்தி, உள்ள வாங்க. என்ன வெளியே நிக்குதியா? இல்லப்பா, மேரியவியல பார்த்தமா, அதான் இனிமே நின்னு பேசிக்கிட்டு நிக்காம். அர்ஜுன் தம்பி சூப்பரா இருக்குதியா? தேங்க்ஸ்க்கா. பிள்ளைக்கும் தியாக்கும் இதே கலர்ல தான் துணியும். ஆமா, உள்ள போங்கக்கா. சித்தி நீங்களும் தான் உள்ள போங்க. உள்ள போனா சூடா இருக்கும். சூடா இருக்குமா? என்னதான் நீங்க வீட்டுக்குள்ள ஏசிய மாட்டி விட்டுருந்தாலாம், வீட சுத்தி வேப்ப மரம் நிக்குது. இந்த வேப்ப மரம் காத்துக்கு ஈடாவுமா? அதுவும் சரிதான். சித்தப்பா 2 பேரும் வரலையோ? இன்னொடிதான் நின்னாவ, வெளிய வண்டியில எல்லாரும் ஏறிட்டாவளா என்ன யாதுன்னு பாக்காவளா இருக்கும். அப்படியா? சரி சித்தி. சாரா, அண்ணி வாங்கம்மா. அப்பா வாங்க. என்னம்மா உறங்காம கண்ணு உருட்டிக்கிட்டு இருக்கான்? உறங்கி கிடப்பான்னு நினைச்சோம். நானும் உறங்க வைக்கலான்னு பார்த்தேன், உறங்கல. வாங்க அண்ணா உட்காருங்க, நிக்குதியலே. பரவாயில்லம்மா, இப்ப கிளம்பிய தானே. டேய், அமைதியா இருக்கான் பாராய். ஏய் கண்ணா, பாட்டிக்கிட்ட வாங்க. குட்டி அர்ஜுன், எதியா பிள்ளைய கொண்டா, இங்க கொண்டா. அத்தான், அவன் எப்பவும் வீட்டுல தானே இருக்கான், அவன் எடுக்கட்டும். இப்பதான் பால் குடிச்சிருக்கான், அவனை தூக்கி தூக்கி போட்டு உழுக்கச்சுல பிள்ளை வாந்தி பண்ணுவான், தெரியாதா இது? இதுல கிட்ட ஒரு மண்டபம் பாக்கலாமா? வண்டியில கொண்டு போச்சுல என்னமோ அழுதுகிட்டே இருப்பான், கொண்டா. அவன் எடுக்கட்டும். அவிய பொறம் எடுக்கட்டும், பிள்ளை இப்பதான் பால் குடிச்சிருக்கான், தூக்கி போட்டு மாறி மாறி உழுக்கச்சுல வாந்தி எடுப்பான். தா அத்தான், தியா குடுமா, நான் பொறம் எடுத்துக்கிட்டேன். ஸ்ரீவிலுக்கு பைத்தியமா பிடிச்சிருக்கேன். அம்மா, என்னம்மா? நீங்க ஒன்னும் தப்பா நினைச்சுக்காதுங்க, அவ என்னத்தினால இப்படி பண்ணியாவன்னு தெரியல. ஐயோ தியா, அவ இப்படி எல்லாம் செய்யறத பார்த்து எங்களுக்கு சந்தோஷமா தான் இருக்கு. உனக்கு சந்தோஷமா தானே இருக்கு? பிள்ளை குளிப்பாட்டியது, பிள்ளைக்கான வேலையெல்லாம் செய்யுது. உன்னால கொஞ்ச நாளைக்கு முடியாது, பிள்ளைக்கு துணியை எல்லாம் அலசி போடியது. உன் சம்பந்தப்பட்ட வேலையெல்லாம் செய்யலைனாலும் பிள்ளை சம்பந்தப்பட்டதெல்லாம் செய்யாவலை. நீ தானே அன்னைக்கு கவலைப்பட்டுக்கிட்டே இருந்த, எனக்கு அம்மாவும் இல்ல மாமியார் மாதிரி அம்மா இருப்பாவான்னு நினைச்சேன். அவியலுக்கு என்ன பிடிக்காதுன்னு சொல்லிட்டு நீ தானே கவலைப்பட்டுக்கிட்டே இருந்த. இப்ப பாரு, உன் பிள்ளைய சந்தோஷமா தூக்கிட்டு தெரியாவ. இதுக்கு தானே ஆசைப்பட்டேன். ஆமாம்மா, இருந்தாலும் புறவு எடுத்துக்கிடலாம். அண்ணி. என்ன சாரா, அதையே நினைச்சிட்டு இருக்குதியலா? நாங்கெல்லாம் சித்தி பிள்ளை தூக்கவே மாட்டாவன்னு நினைச்சோம், ஆனா இப்படி உரிமையா தூக்கிட்டு தெரியாவளே, அதுவே சந்தோஷமா இருக்கு. நாங்க புறம் எடுத்துக்கலாம். சரி சாரா. அப்பா நிக்குதியலே, உட்காருங்க. இந்த சேர்லாம் போட்டுருக்கு பாருங்க, அதுல உட்காருங்க. நான் நின்னுட்டே இருக்குதியா? சரிம்மா, இனிமே புறப்பட வேண்டியது தானே. ஆமா, அர்ஜுன் எங்க போயிட்டாருன்னு பாத்துட்டு கிளம்பிடுவோம். சாரா உட்கார வையாவியலா? சரி அண்ணி. இவளுக்கு நான் கிறுக்க பிடிச்சிருக்கேன். பிள்ளை ஒருத்தங்க ஆசையா தூக்கத்துக்கு வராவ, அவியல தூக்க விடாம இது நல்லாவா இருக்கேன்? என்ன பொண்டாட்டி தனியா பேசிக்கிட்டு நிக்க? ஒன்னும் இல்ல. என்னடி ஒன்னும் இல்லங்கதையே ஒரு மாதிரி சொல்ல? அர்ஜுன்,
நான் எழும்பி நடக்க ஆரம்பிச்சதுல இருந்தே உங்ககிட்ட சொல்லிட்டு தான் இருக்கேன். மேடம் நிறைய சொல்லுவியா, இப்ப என்ன சொல்ல வாரியா? என் பிள்ளைக்கு நான் தானே அம்மா. ஐயா என்ன? என்கிட்ட கூட கொஞ்ச நேரம் வச்சிருக்க தர மாட்டேங்க அவ. எடுத்துட்டு போறாவ. யாரு? உங்க சித்தி தான். இதுக்கு தானே ஆசைப்பட்டேன். ஆசைப்பட்டதான் சரி. நேற்றுக்கு சுந்தரி அக்கா வந்தாவ. பொட்டிக்குள்ள உள்ளதையெல்லாம் பாக்கிறதுக்கு வந்திருந்தாவ. பிள்ளை எடுக்கிறதுக்கே விடையில அர்ஜுன். அவையெல்லாம் என்ன நினைச்சிருப்பாவ? வெளியில இருந்து வாரியா, குழந்தைக்கு ஏதாவது ஒட்டிடும், பிறந்த குழந்தை வேற சொன்னான்னு உடம்புக்கு முடியாம போவோம். எடுக்கவே விடையில தெரியுமா? என்ன நினைச்சிருப்பாவ? சரி, அதான் நேற்றுக்கே சொன்னியே, இவிய குணம் எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே. அதுக்குன்னு சொல்லிட்டு பிள்ளை பாக்கிறதுக்கு தானே வரவ. உங்களை என்னையும் பாக்கிறதுக்கா வரவ? பிள்ளை பார்க்க வரவியல்கிட்ட பிள்ளை கொடுக்காம இருக்கிறது நல்லாவா இருக்கு? சரிடி, எல்லாருக்கும் அவிலதான் தெரியும். எல்லாம் புலம்பாம விடு, புறவு வந்து பாத்துக்கலாம். வந்து பாத்துக்கலாமா? இன்னைக்கு கிறிஸ்டினா அம்மா ஆசையா கைய நீட்டிட்டு வாராவ பிள்ளை எடுக்கிறதுக்கு. பிள்ளை கொண்டாந்து தூக்கிட்டு போறாவ. கேட்டா இப்பதான் பால் குடிச்சிருக்கானா, எல்லாரும் மாறி மாறி தூக்குனா அவன் வாந்தி எடுத்துருவானா. ஏன் உங்க சித்தி எடுத்தா மாட்டான், வாந்தி எடுக்க மாட்டானா? அவையானதுனால ஒன்னும் நினைக்கல. இல்லனா என்னைய தானே தப்பா நினைப்பாவ. என்னதுக்கு இப்படி எல்லாம் பண்ணியாவன்னு தெரியல. நானும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். என் பிள்ளை நான் கொஞ்சத்துக்கு தூக்கி வச்சிருந்தாலும் பிள்ளை கொண்டாந்து தூக்கிட்டு போறாவ. சரி விடு. பெத்தவளே பிள்ளை வச்சிருக்க கூடாதுன்னா? சரிம்மா, வந்து பேசிக்கலாம். பேச ஒண்ணும் வேண்டாம். அவைய குழந்தைகிட்ட பாசமா இருக்கிறது எனக்கு சந்தோஷம் தான். ஆனா அதுக்குன்னு சொல்லிட்டு மத்தவங்களை காயப்படுத்தப்படாதுல. சரி, நான் பேசேன். அதொன்னும் வேண்டாம். சும்மா சொல்லி அவைய நடந்துக்கிடியதா. சரி போண்டாமா. இல்லைங்க, சொல்லிக்கிட்டு தானே இருக்கேன். அவையதான் தூக்கிட்டு போனாவானு. அம்மா மறந்துட்டேமா. சரி, எல்லாரையும் வண்டியில யார சொல்லியே போவோம். சரியா இருக்கு அம்மா. என் பிள்ளை நான் தான் பெத்தனானே எனக்கு சந்தேகமா இருக்கு. நிலன் குட்டி, என்ன பாக்குதியா? என்னமா பசிக்குதா? ஓ என்னடா பால் குடிச்சிட்டியலாம்? ஓ அம்மாக்காரிக்கு உன் மேல அக்கறையே இல்ல. யார் வந்தாலும் பிள்ளை தூக்கி தூக்கி எடுக்கிறதுக்கு கொடுக்கா. உனக்கு உடம்புக்கு முடியாம போச்சுன்னா தினமும் பாட்டி கடு சுத்தி போட வேண்டியதா இருக்கு. என்னது கடு சுத்தி போடியாவலாம்? இன்னைக்கு எல்லாருக்கும் கண்ணா என் பிள்ளைக்கு மேலதான் இருக்க போகுது. ஒரு வேளை பைத்தியம் பிடிச்சிட்டோம். தங்காண்டி, ஜெசிகா வா 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 வா. 6 மணிக்கு முந்தையே வரவேன்னு நினைச்சேன். என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குதியா நீங்க? பிள்ளை எடுக்கிறதுக்கு வந்தியோ? இப்பதான் பால் குடிச்சிருக்கான் பாத்துக்கா. நீ எடுத்து ஆட்டிட்டு இருந்தேன்னு வச்சுக்கா, வாந்தி பண்ணிருவாமா. புறவு எடுனா கொஞ்சம் கழிச்சு. ஆமா, எனக்கு வேற வேலை இல்ல. அவ பிள்ளை தூக்கிட்டு தெரியாதா எனக்கு வேலை. ஓ அப்பனா பிள்ளை எடுக்கிறதுக்கு வர இல்லையா? அப்ப சரிமா. அடி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குதியா? மெல்ல பேசு ஜெசிகா, பிள்ளை அழுதுற போறான். உங்களுக்கு பைத்தியமா பிடிச்சிருக்கேன். அவ பிள்ளை தூக்கி வச்சுட்டு இருக்குதியா? பிள்ளை எடுக்கிறதுக்கு யாருக்கு தான் ஆசை இருக்காது? அடி அவளுக்கு பிள்ளை இது. பெத்தது அவதான், வழக்கு போறது நானு. நீங்க எதுக்கு வளர்க்க போறியா? நானே இவனை கொல்லதுக்கு பிளான் போட்டுக்கிட்டு வரேன். எனது? ஆமா, எப்படியும் பியார் வைக்க ஃபங்க்ஷன்ல சக்கரை தண்ணி ஏதாவது இவனுக்கு வாயில வைப்பாவேலாம். அதுல விஷத்தை கலந்து மேல அனுப்பி விட்டுறலான்னு பாக்கேன். கொஞ்சம் கிட்டக்கவா. என்ன வேற பிளான் வச்சிருக்கியா? இல்ல இல்ல, கொஞ்சம் கிட்டக்கவா, பிளான சொல்ல. என்ன குறுக்கா பிடிச்சிருக்க உங்களுக்கு? என்னைய ஒடிச்சிட்டியா? பிறந்த பச்சை குழந்தைய கொல்லதுக்கு பிளான் போடிய? வெக்கமா இல்ல உனக்கு? அப்பனா இந்த பிள்ளை வளர்க்க போறியலா? கையில பிள்ளை இருக்கானேன்னு பாக்கேன். இல்லனா அடிச்சு பல்ல கலத்தி இருப்பேன். ஆண்டி இவ போனாதான் சொத்து எல்லாம் உங்களால அனுபவிக்கிறதுக்கு முடியும். சொத்து முக்கியம் தான், நான் இல்லைன்னு சொல்லல. அவளை துரத்துறதுக்கு பிளான போடுன்னு சொன்னா பிள்ளை பறிக்கிறது வரைக்கும் வாயை பாத்துக்கிட்டு இருந்துட்டு இப்ப பச்சை பிள்ளைய கொல்ல போறாளாம். பிள்ளைக்கு மட்டும் ஒன்னால ஏதாவது ஆவணும். அது பிறவிக்கு இருக்கு உனக்கு. ஆண்டி அப்ப அர்ஜுன் எனக்கு இப்படி நானும் வாயை பாத்துக்கிட்டு தானே இருந்தேன். அது போல வாயை பாத்துக்கிட்டு இரு. அப்போ உங்களுக்கு சொத்து வேண்டாமா? சொத்து முக்கியம் இல்ல நான் சொல்ல இல்ல, எனக்கு சொத்து வேணும் தான். அதுக்கு சொல்லிட்டு பச்சை பிள்ளைய கொல்லதுக்கு பாக்க அப்பயே அவளை துரத்துறதுக்கு பிளான போடுன்னு சொன்னா அவ 2 பேரும் ஒண்ணு சேரதுக்கு பிளான போட்டிருக்கா. இப்ப வந்து பிள்ளை கொல்லுவோமான்னு கேட்க. பிள்ளை கொன்னால ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னு வச்சுக்கா ஜெசிகா, அது பிறவைக்கு என்னைய வேற மாதிரி பாப்பா பாத்துக்கா. போங், எல்லாரும் வண்டியில யாரையாச்சு? நீங்க வரலையா? நான் அவன் கூட கார்ல வரேன். யாருக்கு கூட? இவன் அப்பனுக்கு கூட தான். நீங்க இப்ப இவன் அப்பாய்க்கு கூட ஒண்ணு சேர்ந்தியா? கார்ல பிள்ளைய தூக்கி வச்சுக்கிட்டு இருப்பா, ஆட்டி ஆட்டி இருப்பா. பிள்ளைக்கு வாந்தி வந்ததுன்னா யார் பாத்துப்பா? நான் 4 பிள்ளைகளை பெற்றிருக்கேன். நான் கிட்ட இருந்து பாத்துக்கிட்டு எல்லாம். பெரிய வண்டி நிறைய பிடிச்சு விட்டுருக்கான், அதுல வா. நீங்க எதுல வாரியோ அதுலதான் நானும் வருவேன். சரி. ஆமா, அர்ஜுனுக்கு கார்ல உங்களை முத ஏத்து வரா? இல்ல, எனக்கிட்ட இருக்கச்சுல எப்படி ஏத்தாம போவான், நான் பாக்கேன். மக்களே, நிலன் பேர் என்னன்னு சொல்லிட்டாரா அர்ஜுனு? நிலன் பேர் வச்சிருக்காரு? இல்ல இல்ல, நான் இவனை நிலன் தான் கூப்பிடுவேன். என்ன மக்களே, பாட்டி நிலன் தானே கூப்பிடுவேன். செல்ல மொபை. இந்த பொம்பளைக்கு திடீர்னு என்ன ஆயிட்டு? கார்த்திக், அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் நல்லா இருக்குதுல்ல?
நல்ல பெருசா தான் செலிப்ரேட் பண்ணுவான்னு தெரியும். இருந்தாலும் இந்த அளவுக்கு எதிர்பார்க்கல. எல்லாம் என்கிட்ட சொல்லிக்கிட்டே தாம்மா இருந்தான். டெக்கரேஷன் கூட எனக்கு தெரிஞ்சவியல்கிட்ட தான் ஆர்டர் கொடுத்திருந்தான். ஓ அப்படியா? சாரா கல்யாணத்துக்கு கொடுத்திருந்தாலாம் அவியல்கிட்ட தான் கொடுப்பான்னு நினைச்சேன். இல்லம்மா, அவிய கடைசி நேரத்துல நிறைய குளறுபடி எல்லாம் செஞ்சாவ. அது அர்ஜுனுக்கு பிடிக்கல. நிறைய விஷயம் மூஞ்சில அடிச்ச மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருந்திருப்பாவ போல. அதனாலேயே சாரா கல்யாணத்துக்கு கொடுத்தவியல்கிட்ட கொடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டான். அது பிறகு நான் தான் ஆபீஸ்ல எனக்கு தெரிஞ்ச ஒருத்தங்களோட அண்ணன். ஓ அப்போ உனக்கு தெரிஞ்சவியலா? மாமாமா நல்லா இருக்குல்ல? ஆமா கார்த்திக், ரொம்ப நல்லா இருக்க. சரா நீனும் இங்கதான் நிக்கிறியா? ஆமாமா நல்லா இருக்குதியலாம். ஆமாமா, உன்னைய பார்த்துதான் 2-3 மாசம் ஆகும். நேற்றுக்கு நான் வந்து பிள்ளை பாக்கிய சமயம் நீ வீட்டுல தான் இருப்பேன்னு நினைச்சேன். ஆனா தியா சொன்னா இல்ல சாரா நாளைக்கு தான் வருவா அப்படின்னு சொல்லிக்கிட்டேன். ஆமாமா நேற்றுக்கே வந்திருப்போம். இவருக்கு தான் ஸ்டேஷன்ல நிறைய வேலை இருந்துதா, அதான் வர முடியாம போயிட்டேன். இருந்தாலும் அவனுக்கு ஒரே தங்கச்சி, உன்னைய உள்ள கையில வச்சு தாங்குன்னு தாங்கினான். அவன் பிள்ளைக்கு ஒரு ஃபங்க்ஷன்னா நீ ஒரு வாரத்துக்கு முந்தி இங்க வந்து நிக்காண்டாமா? என்னப்பா அவன் பொண்டாட்டி வரதுக்கு முந்தி எல்லாமே சாராதான் அவனுக்கு. நீ இன்னைக்கு காலமையா கூட்டிகிட்டு வரது? ஐயோ இல்லம்மா, நேற்றுக்கு சாயந்தரமே வரலாம்னு நினைச்சோம். சென்னன்னு வந்துடலான்னு பார்த்தேன். ஆனா என்னால வரதுக்கு முடியல. காலமே வீட்டுக்கு வரதுக்கு நேராவான்னு தெரிஞ்சிருந்தா காலமே அவளை அங்க கொண்டு விட்டுருப்பேன். சரிப்பா, இனிமையாவது தெரிஞ்சுக்கான். தியா அர்ஜுனுக்கு வாழ்க்கையில வரதுக்கு முந்தி அவனுக்குன்னு இருந்தது தங்கச்சி மட்டும்தான், சாரா மட்டும்தான். அப்பனா அவன் வாழ்க்கையில என்ன நல்லது கெட்டது நடந்தாலும் அவதானே முத ஆளா வந்து நிக்கணும். தெரிஞ்சுக்கிடுங்க. சரிம்மா, இனிமே பாத்துக்கிட்டேன். பிள்ளைக்கு என்ன பேர் வைக்கணும் சொன்னானா? அம்மா இல்ல உனக்கிட்ட சொல்லாம இருக்க மாட்டானே? சொல்லிக்கிட்டு தான் மறுவேலையே பாப்பான். எனக்கிட்டையும் சொல்லல. அப்படியா? ஏன் பவின், தியா உன ஃப்ரெண்ட் தானே, உனக்கிட்ட சொன்னாளா? இல்லாத்த எனக்கிட்டையும் சொல்லல. நான் நினைச்சேன் அர்ஜுனனும் கார்த்திக் கிட்ட சொல்லிருப்பாருன்னு நினைச்சேன். சொல்லல. நீங்க கேட்கவே இல்லையா? நீங்க 2 பேரும் தான் உயிர் தோழர்களாச்சே. இல்ல ரோஹித், எப்படியும் இன்னைக்கு சொல்லதுக்கு தானே ஃபங்க்ஷனே ஏற்பாடு பண்ணிருக்கான். அப்பயே தெரிஞ்சுக்கலான்னு நான் ஃபோர்ஸ் பண்ணல. யார் யோசிச்சலான்னு மட்டும் கேட்டேன். ஆமான்னு சொன்னான். சொல்லணும்னு நினைச்சிருந்தானா உடனே சொல்லிருப்பானே. அதான் அது பிறகு என்ன பியார்னு நானும் கேட்கல. ஏன் சாரா உனக்கிட்டையும் சொல்லலையா? இல்லண்ணா எனக்கிட்டையும் சொல்லல. சரி சரி, பொறுமையா பாப்போம். அப்படி என்ன பேர் வைக்கான்னு பாப்போம். பிறகு சாரா உங்க சித்தி நல்லா திருந்திட்டாவ போல. நேத்து பிள்ளை பாக்கிறதுக்கு போன பாத்துக்கான். பிள்ளை என்கிட்ட தரவே இல்ல. அவியா எடுக்கிறதுக்கு போறேன். வெளியில இருந்து வாரியா, பிள்ளைக்கு இருமல் காய்ச்சல் ஏதாவது வந்துடும், தூக்காதுங்க அவன் கிடக்கட்டு அப்படின்னு சொல்லியாவன். அப்படியே அது பிறகு நான் தூக்கத்துக்கு போன உடனே தூக்கிட்டு அவன் போக்குல எங்கேயோ கொண்டு போறாவன். தியாதான் பாவம், நான் ஏதாவது தப்பா நினைச்சிருவானோ நினைச்சுக்கிட்டு பாத்துட்டே இருந்தா பாவம் போல. ஆமாமா இன்னைக்கு அத்தை கையை நீட்டிக்கிட்டு எடுக்கிறதுக்கு போனாவ. எனக்கு தெரியும் எப்படியும் இது எப்படிதான் செய்வாவன்னு சொல்லிட்டு தான் நான் அமைதியா நின்னேன். அத்தை பாவம் எடுக்கிறதுக்கு போனாவலாம். எங்கேருந்து வந்தாவன் தான் தெரியாது. பிள்ளை பிடிங்கிட்டு போயிட்டாவ. இப்பதான் அவன் பால் குடிச்சிருக்கான். தூக்கி போடச்சுல அவனுக்கு வாந்தி வந்துறேன்னு சொல்லிட்டு போயிட்டாவ. ஐயா நமக்கெல்லாம் முன்னமே அவியலை பத்தி தெரியும். ரோஹித் தம்பிக்கும் அவிய அம்மைக்கும் அப்பாய்க்கு எல்லாம் அவியலை பத்தி ரொம்ப தெரியாதே. ஏதாவது தப்பா நினைச்சாவளோ என்னமோ. ஐயா அம்மா அத்தை அது ஒண்ணும் தப்பா நினைக்கல. இல்ல ஒன்னும் நினைச்சிடப்படாது கண்டியா. அம்மா எதுவும் தப்பா நினைக்கல. என் அம்மாவை பொறுத்த வரைக்கும் அம்மாக்கு தானும் எப்படியோ அதே போலதான் தியாவும். அதனால அதையும் புரிஞ்சுக்கிட்டாவ. இப்ப நீங்க அது பிறகு அத்தை எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாவ. ஊர்ல இருந்து யாராவது பிள்ளை பாக்கிறதுக்கு வந்தாலும் பிள்ளை தூக்கத்துக்கு வந்தாலும் குடுக்கவே மாட்டேங்க அவளாம். அப்படியா? ஆமா நேற்றுக்கு மதியம் போலயே அண்ணி போன் பண்ணாவ. என்னமா கிளம்பி வரையிலையா அப்படின்னு சொல்லிக்கிட்டேன். அப்பந்தான் சொன்னாவ சாரா இப்படி பிள்ளை யாருக்கிட்டையும் கொடுக்க மாட்டேங்காவ. வாரவே என்ன நினைப்பாவ, என்ன ஏதாவது தப்பா நினைச்சிருவாளோன்னு பயமா இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாவ. அவியலை பத்தி எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே. பாவந்தியா இதுல ஹைலைட்டே அவ பிள்ளை மடியில வச்சு கொஞ்சிட்டு இருந்தாலும் தூக்கிட்டு போயிருவாங்களாம். ஐயா பவி உள்ளதா? ஆமாட்ட எனக்கு நேற்றுக்கு போன் பண்ணா. அப்ப சொல்லி வருத்தப்பட்டா. நான் வேண்டாம், என் புருஷன் வேண்டாம், ஆனா எங்க பிள்ளை மட்டும் இவளுக்கு வேணும்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருந்தா. பிள்ளைக்கு மேலேயாவது பாசம் இருக்கேன். இது யாருக்கும் இல்லாத பாசம். ஒரு நேரம் அவனுக்கு கீழே கிடக்க விட மாட்டேங்காவ போல. இருக்கட்டும், அப்படியாவது மனசு மாறினாவல்னா கொல்லாம். பிள்ளை காரணமா வச்சாது மனசு மாறட்டும். ரோஹித் உங்க தங்கச்சிக்கு லீவ் இல்லையா? எக்ஸாம் போயிட்டு இருக்கு கார்த்திக், இல்லன்னா வந்திருப்பா. ஆமா, அப்பப்ப தியாக்கு போன் பண்ணி வீடியோ கால்ல பிள்ளை பாத்துக்கிட்டே இருப்பா போல. அர்ஜுன் போன் பண்ணிய நேரம் அவளுக்கு சத்தம் தான் கேட்கும். அதான் கேட்டேன் வரலையா அப்படின்னு சொல்லிக்கிட்டேன். புலம்பிக்கிட்டே இருந்தான். இப்ப பார்த்து பரிச்சை வச்சிருக்காளே அப்படின்னு சொல்லிக்கிட்டு. இவன் எங்க போயிட்டான்? பிள்ளைக்கு பியாரையும் வைக்காம பிள்ளைக்கு பியார தெரிஞ்சுக்கிட்டதுக்கு நாங்க எல்லாம் ஆர்வமா இருக்கோம்ல. சித்தப்பா நீ அண்ணன் நம்ம வீட்டு பட்டுக்குட்டிக்கு பியார் வைக்க போறாவ. அண்ணன் என்ன பியார் யோசிச்சு வச்சிருக்கோம், நீ கண்டுபிடி பாப்போம். ஒன்னாலே கண்டுபிடிக்க முடியல, இதுல ஒரு நாய் கண்டுபிடிக்கிறதுக்கா போகுது. அத்தை தகரம் சொல்லு. என்ன பேர் வைப்பான் பிள்ளைக்கு? இந்த பொம்பளை அந்த கிழவி தகரன்னு சொல்லுது. இந்த பொம்பளை சிரிச்சுக்கிட்டு நிக்குது. ஒருவேளை நான் நினைச்ச மாதிரி இதுக்கு மண்டை கலந்துருக்குமோ? சாரா பறக்கிச்சமே இந்த அளவுக்கு பிள்ளை பாசம் அவியலுக்கு இல்ல, கொடுமை தானே படுத்தினாவ. அப்ப அது எவ்வளவு ஒருத்திக்க பிள்ளை, இப்ப மருமகளுக்கு பிள்ளைன்னு ஏத்துக்கிட்டாவளோ. என்ன பேர் வைப்பான் சொல்லுங்க. என்ன பேர் வைப்பான், ஆனா தங்கன்னு மட்டும் வைக்க மாட்டான். அத்தை நிலன்னு பேர் வைப்பானா? அம்மைக்கு பிரச்சனை. அடி இறந்து போன நிலனுக்கு பேர எப்படி அர்ஜுன் வைப்பான்? வைக்க மாட்டானோ?
அது எப்படி வைப்பாரு? அது உங்க பிள்ளைக்கு பேர் இல்ல. இல்ல, ஆனா நிலன் தான் எங்களுக்கு பிறக்க போறான்னு தானே சொல்லிக்கிட்டு இருந்தான். அப்பனா நிலனுக்கு பேர வைக்கணும்ல அவன். அது எப்படி ஆண்டி வைப்பாரு? அது உங்க பிள்ளைக்கு பேர் தான். இருந்தாலும் அர்ஜுனுக்கு இப்ப இருக்க பொண்டாட்டிக்கா முன்னாள் காதலனுக்கு பேரு. இந்த துணியை போட்டதுக்கு மட்டும் என்னை அடிக்கிறதுக்கு வந்தாயிலாம். இவன் மூஞ்ச பேர்ல மொத. எனக்கிட்டே அவ ஒரு நாள் வாங்கி கட்டிட்டு போவ போலதான் இருக்கேன். ஜெசிகா, எதை எப்ப பேசணும்னு உனக்கு அறிவே இல்லையா? சின்ன பொண்ணு நீங்க வாங்க போங்கன்னு கூப்பிட. உனக்கு மரியாதைங்கிறது தெரியல, உன் அண்ணனுக்கு மரியாதைங்கிறது தெரியல. சொல்லி கொடுக்கணும் போலதான் இருக்க. யாருக்கு மரியாதை கொடுக்கணும்னு எங்களுக்கு தெரியும். நடந்துகிட்ட விதத்துலதான் மரியாதையே கொடுக்கறதுக்கு தோணும். நீ நடந்துகிட்டு இருக்க விதத்தை பார்த்தா கோவம் தான் வருது. பாத்தியெல்லாம் உங்க பிள்ளைகளுக்கு மரியாதையே தெரியல. உங்க 2 பிள்ளைகளுக்கு மரியாதை படிச்சு கொடுங்க. அம்மாடி, மத்தவங்களுக்கு மரியாதை குடிக்கிறதெல்லாம் என் 2 பேத்திங்களுக்கு 2 பேரனுக்கும் தெரியும். மரியாதை பத்தி நீ கத்துக்கா. சும்மா இருக்க மாட்டியா ஜெசிகா? அடி என்ன ஆச்சு உங்களுக்கு திடீர்னு? இந்த கூட்டத்துக்கு கூட சேர்ந்து நிக்கிறியா? இவன் மூஞ்ச பார்த்தாலே வர வர சிறையா இருக்கு. உங்களுக்கு கேட்டேன். இப்ப நான் என்ன செஞ்சுட்டேன்? பிள்ளைக்கு என்ன பேர் வைக்க போறான்னு தெரியாததுனால கேட்டேன். என்ன வச்சா உங்களுக்கு என்ன? இந்த சேசிகாவால இந்த தகரம் கெட்டு போறாளா? இந்த தகரத்தால இந்த சேசிகா கெட்டு போறாளா? அவ பிள்ளைக்கு என்ன பேர் வச்சா நமக்கு என்ன? இல்ல, அவன் தானே சொல்லிக்கிட்டு இருந்தான். பிறக்க போறது நிலனே நிலனே நிலன்னு சொல்லிக்கிட்டு இருந்தான்ல. என் தம்பி நிலனே என்னமா சாவேல இறந்து போன என் தம்பி தான் உயிரோட வரப்போறான்னு சொல்லிக்கிட்டே இருந்தான். அப்பனா என் பிள்ளை நிலனுக்கு பேர அவன் வைக்கணும்ல. பிள்ளையா 10 மாசம் சுமந்து கஷ்டப்பட்டு பெத்தது அவ. பிள்ளை பெத்தவங்களுக்கு தெரியும் என்ன பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவன் என்ன பேர் வைக்கணும் அதை கூப்பிடு. அதை விட்டுட்டு பியாருக்கெல்லாம் சண்டைக்கு போனேன்னு வச்சுக்கா. என் பியாருக்கு பிள்ளை எடுக்கிறது கூட மாட்டேன் பாத்துக்க உன்ன. அது எப்படி நிலன் பேர் வைக்காம விடலாம்? அவன் நிலன் பேர் மட்டும் வைக்கலனா நான் இங்க இருந்து சண்டை போடுவேன். அப்படி சொல்லுங்க ஆண்டி. ஆக மொத்தம் இந்த சேசிகாலுக்கு எங்க போனாலும் சண்டை இருக்கணும். ஏம்மா, நீ நல்லா இருப்பமா, கொஞ்சம் சும்மா இரு, வாயை மூடிட்டு. இப்பதான் பிள்ளை பிறந்திருக்கு, கல்யாணம் போட்டா கூட ஒன்னும் எங்ககிட்ட இல்ல. இதையாவது பெருசா எடுப்போம்னு சொல்லிக்கிட்டு தான் பெருசா ஃபங்க்ஷன் அடிக்காவ. நீ யார வச்சுக்கிட்டு எல்லாம் சண்டைக்கு போயிடாதாமா, நல்லா இருப்ப. ஏதாவது கேட்கறதுனால வீட்டுல போய் கேளு. அப்பனா நிலன் பேர் வைக்க மாட்டானா? ஆண்டி, நிலன் மட்டும் பேர் வைக்கலன்னு வச்சுக்கிடுங்க, நம்ம கேட்கலாம். இவதான் இந்த தகரத்தை ஏத்தி உடையது. கேட்கணும்ல. ஏம்மா ஜெசிகா, கொஞ்சம் சும்மா நிப்பியா? தாத்தா, கேட்காம பின்ன? அப்பனா அவர் சொல்லிருக்க கூடாதுல்ல. எங்களுக்கு பிறந்திருக்கேதே இறந்து போன என் தம்பி தான் சொல்லிட்டு சொன்னார்ல. அத அவர் முத சொல்லாம இருந்திருக்கணும். அப்படி சொல்லாம இருந்திருந்தாருன்னா ஆண்டியே நிலன் பேருக்கு ஆசைப்பட்டுக்க மாட்டாவ. ஆமா, அவன் தானே சொல்லிட்டு தெரிஞ்சான் இறந்து போன என் தம்பி தான் எங்களுக்கு திருப்பி வந்து பிறந்திருக்கான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு. அப்பனா அவன் என் பிள்ளைக்கு பேரை தான் வச்சா ஆவணும். தங்க கொஞ்சம் சும்மா இருமா, வீட்டுல போய் எதுனாலும் பேசிக்கிடலாம். ஆமா, 10 மாசம் சுமந்து கட்டப்பட்டு பெத்தவ அவ. பெத்தவங்களுக்கு தெரியும் என்ன பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நீ உன் வட சட்டி வாயை வச்சுக்கிட்டு கொஞ்சம் சும்மா நில்லு. ரோஸ், என்ன சட்டி? வட சட்டி. அம்மா, ஏன் டீ? எங்க வாயை காட்டுங்க பாப்போம். கூட ஒரு படியா துடிச்சாம நில்லு. இது என்னடி துணி? ஒரு பிள்ளை நல்லா இருந்தா பிடிக்காதே. பாதி துணிய காணையில வரம இதை விட கேவலமா இருக்கு. கிரம், யார் வச்சு முடிஞ்சு ஃபங்க்ஷன் முடிஞ்ச உடனே வீட்டுக்கு போறேன். ஏன்ல? இந்த துணியை மாத்திக்கிட்டு யார துணி போட்டுக்கிட்டு வந்தா நில்லு. இல்லன்னா பியார அண்ணன் சொன்ன உடனே வீட்டுக்கு போயிரு. இந்த துணிக்கு என்னல குறைச்சல? கிரம், எனக்கிட்ட இந்த 6 ரூபா வாங்கிட்டு போயிடாத. அத பாடி சொன்னாவேலாம். உன் இன்ஸ்டாகிராம்லயே எத்தனை பிள்ளை பாட்டி, யாம்ல சிடு சிடு நிக்கி எனக்கிட்ட. பையன் எப்படி பிடிக்கலனா இவ கால தரையிலே ஊன மாட்டான். பிள்ளையா பிள்ளை துணி தச்சு போட்டிருக்கா. துணி முன்ன பாதி துணியை காணையில, பரம பாதிக்கு மேல துணியை காணையில. ஏ ஜெசிகா, இந்த துணி நல்லா இருக்கா இல்லையா? துணி நல்லா இருக்கு, ஆனா உனக்கு நல்லா இல்ல. இவகிட்ட போய் கேட்டேன் பாரு, ஏன் புதிய செருப்பால அடிக்கணும்? ஏன்ல மூஞ்சி கோணி இருக்கு? அண்ணன் பியார் சொன்ன உடனே எனக்கு கூட வீட்டுக்கு வார. நீ என் கிளாஸ்ல உள்ள பயில வரைச்சுல இந்த துணியை போட்டுக்கிட்டு நின்னான்னு வச்சுக்கா, மூஞ்ச பாரு. உன் கண்ணுல பட்டாதான்ல நீ வீட்டை கூட்டிட்டு போவேன். என்னம்மா எல்லாரும் வெயிட்டிங், என்ன பேருன்னு சொல்லிருவோமா? சொல்லிடலாமே. ஓய் மக்களே, அப்பாவா அம்மாவா என்ன பேர் செலக்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருவோமா? யார என்ன பேர் வைக்க போறாரு? விஜய்னு பேர் வைக்க போறாரு. விஜயா, உங்க பேரனுக்கு விஜய்னா ரொம்ப பிடிக்கும்ல, அதான் விஜய் தான் பேர் வைப்பாரு. எப்படியும் என்ன சென்னு சொல்லு, நானும் ஜெய்சனும் வெயிட்டிங். நிலன் மட்டும் பேர் வைக்காம இருக்கட்டும். ஆண்டி, விஜய் தான் பேர் வைப்பாரு, நீங்க வேணா பாருங்க. நிலன் பேர் வைக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. அவர் சும்மா உங்களை ஏமாத்ததுக்கும் அவர் பொண்டாட்டிய கரெக்ட் பண்ணதுக்காண்டியும் நிலனை பிடிக்கன்னு சொல்லிட்டு தெரிஞ்சது. அவை மட்டும் நிலன் பேர் வைக்காம இருக்கட்டும், அது பிறவைக்கு இருக்கு. நல்லா இருப்பா, வாயை மூடிக்கிட்டு கொஞ்சம் சும்மா நின்னாள்னா. கடவுளே, இந்த அம்மா பேர் வைக்கிறதுல ஏதாவது பிரச்சனை பண்ணிருமோ? என்னடா அப்பா பேர் சொல்லிடட்டா? வியான் நிலன். வியான் நிலன். வியான் நிலன். ஏ, எங்க வீட்டு செல்லத்துக்கு பேர் வச்சாச்சு, வியான். என்ன பேரு? எம்மா காது கேட்கலையா? ரோசா, இவ இப்ப ஏதாவது பிரச்சனை பண்ணிருவாளா? ஆண்டி, வியான்னு பேர் வச்சிருக்காவ. உங்க பிள்ளைக்கு பேர் ஒண்ணும் இல்ல. என் பிள்ளைக்கு பேர் வைக்கலையா? அர்ஜுன், அம்மா, அவ ஏத்தி விடியானா? நீங்களும் சட்டைக்கு பெறுவீங்களா? வியான் நிலன் கூட நிலனுக்கு பேரும் இருக்கா? அம்மா, ஆமாமா, சும்மா நில்லுங்க. கேட்டியா இல்ல?
என் பிள்ளைக்கு பேரை வச்சிருக்கான். எம்மா சந்தோஷமாமா, இதுக்கெல்லாம் ஒரு புது பிரச்சனையை உருவாக்கி விட்டுறாத. அவன் என் பிள்ளைக்கு பேரை வைக்கலனாலும் நான் நிலன் நிலன் தான் கூப்பிடுவேன். சரியா இருக்கு, ஏன்டா வந்தோன்னு இருக்க. வியான், அப்பா வச்சிருக்க பேர் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கா? கூறும்பா என் உலகம் நீதாண்டா, கூறும்பா என் விடியல் நீதாண்டா, கூறும்பா என் உலகம் நீதாண்டா, கூறும்பா என் விடியல் நீதாண்டா. குளியலறையில் ஒரு போர், காற்றும் நிறுத்த ஒரு போர், தினமும் போர்கள் நம்முள்ளே, பனிக்கோள் பகிர ஒரு போர், இரவில் உறங்க ஒரு போர், அழகாய் போர்கள் நம்முள்ளே. விண்ணை விட்டு என்னில் வந்தாயே, என் உளம் குளிர அன்னை என்று பஷ்டம் தந்தாயே, நாம் தலை நிமிர தலை நிமிர. அண்ணே, இங்க கேமரா பாருங்க. அப்படியே பிள்ளை தூக்கி வச்சுக்கிட்டு நில்லுங்க அண்ணே, ஒரு போட்டோ எடுத்துறியோம். ரெண்டு பேரும் சேர்ந்து நில்லுங்க. அக்கா, நீங்க பிள்ளைய தூக்கி வச்சுக்கிடுங்க. பிள்ளைக்கு பசிக்கும் போலயே சிரிக்காம அழாம அப்படியே கிடக்கான். ஷீ. அர்ஜுனுக்கு சத்தம் கேட்டவன அப்படியே அமைதியா இருப்பான். பசிக்குமா இருக்கான், அவனுக்கு சத்தத்தினாலதான் அமைதியா இருக்கான். அண்ணே, நீங்க பிள்ளைய பார்த்த மாதிரி நில்லுங்க. ஏன் நம்ம கல்யாணம் நடக்குச்சுல ஒரு போட்டோ கூட இல்லைன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தனே, இப்ப சந்தோஷப்படியேன். ஐயா, அவ்வளவு போட்டோ எடுத்துட்டியலா? கொஞ்ச நேரமா கிறுக்காக்கிட்டே இருக்கானுவா. இப்ப பிள்ளையும் இருக்கிறதுனால சரி, கல்யாணத்துக்கு இந்த மாதிரினா யோசிச்சு பாரு. அண்ணா, இங்க பாருங்களேன். எப்ப போதும்பா, எடுத்தது போதும். என்னமா ரெண்டே ரெண்டு அண்ணன் நில்லுங்க. கடவுளே. மேம். கவி, மர்லின் வாங்கம்மா. இப்பதான் வாரியலா? ஆமா மேம். மத்த ஸ்டாஃப் எல்லாம் மேல சாப்பிட்டுட்டு இருக்காவ. மேம், பேர் வச்சுட்டாவளோ? ஆமாமா. மேம், என்ன பேர் வச்சிருக்காவ? பிள்ளைக்கு பேரு வியான். வியான், நல்லா இருக்கேன். வியான் மட்டும் தானா? இல்ல, கூட அவனுக்கு தம்பிக்கு பேரையும் வச்சிருக்கான், நிலன். ஓ, வியான் நிலனா? ஆமாமா. நல்லா இருக்கேன். ஆமா, நீங்க ஏன் இவ்வளவு லேட்டா வாரியா? இவளை கேளுங்க மேம், கொஞ்சம் நேரம் ஆயிட்டு மேம். ஏமா, சென்னன் வந்திருக்கலாம்ல, பேர் சொல்லத்துல கேட்டிருக்கலாம்ல. அதையே தாவணி கட்டி இருக்காவெல்லாம், அதான் லேட். ஆமா, என்ன புதுசா தாவணி எல்லாம்? நான் இப்பதான் தாவணியில பாக்க வந்தேன். ஹாஸ்பிட்டல்லையும் தாவணி அலோவ் பண்ணியால்னா போட்டுக்கிட்டு வருவோம் மேம். என்னது? இல்ல மேம், நீங்க தானே சொன்னியா தாவணி போட்டு பார்த்ததில்ல அப்படின்னு சொல்லிட்டேன். யூனிஃபார்ம் தராம இந்த மாதிரி போடுறதுக்கு சொன்னா தாவணி நான் புடவை கட்டிக்கிட்டே வருவேன் தினமும். உனக்கு வாய் கொஞ்சம் கூடி போச்சுனா? அம்மா, என்ன திடீர்னு தாவணி எல்லாம்? எங்க அம்மா அடக்க ஒடக்கமா நடந்துக்கான்னு சொன்னாவ. இது அது அம்மா அடக்க ஒடக்கமா நடந்துக்க சொன்னாவலாம், அதான் தாவணி. ஓ, நல்லா இருக்குமா? நல்லா இருக்கு. இந்த அடக்க உடக்க ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. தேங்க்யூ மேம். வாய் மட்டும் குறையே குறையாது. மேல போங்கம்மா, போய் சாப்பிடுங்க. என்ன மேம், நீங்க கீழே நிக்கிறியா? பிள்ளைய கூட்டிட்டு வர இல்லையா? பிள்ளைய கூட்டிக்கிட்டு அத்தை வந்துட்டு இருக்காவ. கீழே வாங்கன்னு சொன்னாவ, அவில கூட்டிட்டு போறதுக்கு தான் கீழே வந்தோம். சரி மேம், அப்ப நாங்க மேல போயிருக்கோம், நீங்க வாங்க. சரிம்மா. பாய்ண்ணா. போங்கம்மா, வரோம். ஸ்மிருதி, இந்த தாவணி போட்டிருக்க பொண்ணு ரொம்ப வால் இல்ல? ஏன் அப்படி கேக்குறியா? ஹாஸ்பிட்டலுக்கு உன்னை கூட்டிட்டு போறதுக்கு வரவேன் எல்லாம் எனக்கிட்டே சில நேரம் கிண்டலா ஏதாவது பேசுவா. நீங்க வேற, அர்ஜுனுக்கு குழந்தை பிறந்தலாம், அப்ப அர்ஜுன்னு பேர் சொல்லி கூப்பிட்டுருக்கா. யார் சொல்லியா? அவரையா? சொல்லிக்கிட்டு அர்ஜுன் திரும்பி பார்த்தோன்னா ஜூனியர் அர்ஜுனை கூப்பிட்டேன்னு சொல்லியிருக்கா. அவன் தனியா வந்து என்கிட்ட சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருந்தான். இந்த மாதிரி ஒரு பொண்ணு இருக்கச்சுலாம் கொஞ்சம் ஜாலியா இருக்கும்ல? ஜாலியா தான் இருக்கான். கேட்டா பாருங்க கேள்வி. ஹாஸ்பிட்டலுக்கு தாவணி போட்டுக்கிட்டு வரதுக்கு அலோவ் பண்ணியல்னா போட்டுக்கிட்டு வருவானு. இப்படிதான் ஏதாவது இடக்கு மடக்க கேப்பா. அவனுக்கிட்ட இருந்து எனக்கிட்ட இருந்து அரப்பு வாங்கிட்டு போவா. ஆனா பாவம் பாத்துக்கிடுங்க. என்னதான் நானும் அர்ஜுனை திட்டேன். திட்டினாலும் திட்ட வாங்கிட்டு அதையெல்லாம் மனசுல வச்சுக்காம அடுத்த நிமிஷம் வந்து பேசுவா. அதான் பார்த்தாலே தெரியுது. சரி, அத்தைக்கு ஒரு போன் பண்ணி பாருங்களா, எங்க வராவன்னு தெரியல. இரு. என்ன மச்சான், மேல வராம இங்கே நிக்கிய? சும்மா தாண்டா போட்டோ எல்லாம் எடுத்துக்கிட்டு நின்னாவலாம், அதான் இங்கே நின்னுட்டேன். சரி, பிள்ளை எடு, பாத்துக்கிட்டே நிக்க. என் ஃப்ரெண்டு நீ. என்ன பாயாசம், என்ன பாயாசம்? எப்பா வேண்டாப்பா, ஏன்ல? உன் பிள்ளைய நான் தூக்குனதான் என் துணி ஃபுல்லா ஈரத்தாக்குவான். அப்படியே ஒண்ணு இருக்கா? மச்சான், அது உன் மேல இருக்க பாசத்துல. நம்புடா. நம்பிட்டேன், நீயே வச்சுக்கா. பவி, பவி, உன்னை இதையா கூப்பியா பாரு. இவன் என்னத்துக்கு கூப்பிடா? இங்க வா, இங்க வாடி. அவன் என்னத்துக்கும் கூப்பியாலாம் இருக்கும், போ. சரிண்ணா. தியான், பேர் சூப்பரா இருக்கேன். தியான், அழகா செலக்ட் பண்ணிருக்கியா? தேங்க்ஸ் டி. யாரு செலக்ட் பண்ணது, அர்ஜுனா நீயா?
அவர் கேட்டாரு நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிக்கிட்டேன், நான் நல்லா இருக்குன்னு சொன்னேன். ஓ, அப்ப நிலன் ஐடியா? அதுவும் அவரோட ஐடியா தான். சரி, என்ன சொல்ல, எதுக்கு கூப்பிட்டா? நேத்தைக்கு பிள்ளை பார்க்கறதுக்கு உன் அத்தை வந்திருந்தாவ. சரி, அவ என்கிட்ட கொஞ்சம் விஷயம் சொன்னாவ. என்ன சொன்னாவ? ஸ்ட்ரைட்டா கேட்கேன், உனக்கும் கார்த்திக் அண்ணனுக்கும் ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லதியா. ஏன் உனக்கிட்ட யார் அப்படி சொன்னது? போய் சொல்லாத பவி, என்னமோ நடக்குது. என்ன, அத்தை வந்து என்னமோ எங்களுக்கு பிள்ளை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது வருத்தப்பட்டாவளா? அவிகளுக்கு உனக்கு குழந்தை பிறந்தோன்னா ஆசையா இருக்கும். குழந்தை கிடைக்கிறதெல்லாம் கடவுளுக்கு கையில இருக்கு, அதெல்லாம் நம்ம கையில இருக்கு. உருட்டாதான். அவி அதை பத்தி எல்லாம் என்கிட்ட சொல்லவே இல்லை. வேற, நீங்க வெளியே தான் சந்தோஷமா இருக்கிறது மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்குதியலாம். அப்படியெல்லாம் இல்ல. ரூம்குள்ள போனா நீ யாரோ அவர் யாரோ மாதிரி இருக்குதியலாம். ஏய், அத்தைக்கு வேற வேலையே இல்ல, ஏதாவது பேசுவாவ. பவி விளையாடிட்டு இருக்குதியா? ஊட்டியில வச்சு நீயே என்கிட்ட சொன்ன கார்த்திக் அண்ணன் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டேன். கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கிட்ட ஆவாதா? அத்தைக்கு என்னமோ குழந்தை இல்லாததுனால அப்படி தோணுமா இருக்கும் தியா. பவி, நீ என்னமோ என்கிட்ட மறைக்க. அப்படியெல்லாம் ஒன்னும் இல்லடி, லூஸ் மாதிரி பேசாத. நானும் கார்த்திகா சந்தோஷமா தான் இருக்கோம். எங்களுக்குள்ள பிரச்சனைனா ஆபீஸ்க்கு அவர் கூட்டிட்டு போவாரா? இன்னைக்கு நாங்க ஒன்னாதான் வந்தோம். எங்களுக்குள்ள பிரச்சனைனா ஒன்னு சேர்ந்து வருவோமா? போய் சொல்லாதடி, அவிய ரொம்ப வருத்தப்படியாவ. உனக்கு குழந்தை பிறந்தது பத்தியா, அதனால அவியலுக்கு ஆசை வந்திருக்கும். என்னைய வச்சு ஆசைப்படியவே அவிய கிடையாது. என்னமோ உங்க மேல அவியலுக்கு அப்படி ஒரு அபிப்பிராயம் இருக்கு போல. அப்படியெல்லாம் இல்லடி, நீ கண்டதையும் கற்பனை பண்ணாத. சந்தோஷமா தான் இருக்கும். என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியல, ஆனா அவியலுக்கு இருக்கிறது ஒரே ஒரு பையன். அவிய அமைச்சு கொடுத்த வாழ்க்கை தான் இது. அது தப்பா போச்சுன்னா அவியலால தாங்கிக்கிடவே முடியாது. அதனாலதான் உனக்கிட்ட என்ன வச்சு பேச சொன்னாவ. சந்தோஷமா தாண்டி இருக்கும், ஒரு பிரச்சனை இல்ல. பாத்துக்கா பவி. நேற்றுக்கு கார்த்திக் அண்ணனையும் கூப்பிட்டு அர்ஜுன் என்னமோ பேசியிருப்பாரு போல. என்ன பேசினாரு? அதெல்லாம் உனக்கு என்னத்துக்கு? இல்ல, சும்மா தெரிஞ்சுக்கலான்னு கேட்டேன். கார்த்திக் எதுவும் என்கிட்ட சொல்லலாதான். சரிடி, சாரா கூடால கதை விட்டுட்டு நின்னேன். நான் அப்புறம் பாக்க வந்தேன். தியான் குட்டி, இந்நேரத்துக்கு பசிச்சு அழுவான்னு பார்த்தா அமைதியா படுத்திருக்கான். அர்ஜுன் என்ன சொன்னான்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சந்தோஷமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியா? அவனும் அப்படிதான் சொல்லிக்கிட்டு இருக்கான். அது பிறவைக்கு அவ அம்மைக்கு அப்படி தோணுச்சு. ஒன்னும் இருக்காது. அவையெல்லாம் ஏதாவது கற்பனை பண்ணியாவளா இருக்கும். ஏதாவதுனா ஒண்ணு சேர்ந்து வந்திருக்க மாட்டாவெல்லாம், சண்டை தானே போடுவாவ. அண்ணே, கேமரா பாருங்க, சிரிங்க. இவன் ஒருத்தன்